அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் கழனி பக்கம் வந்தோம் 3 பேரும். என் கழனி பக்கத்துல தோப்பு இருந்தது. தோப்புல தேன் பார்த்தோம். தேன் ஓட்டுனோம். பாருங்க, தேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேன் நல்லா இருக்கு. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல. இருந்தாலும் சொல்றேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் கழனி பக்கம் வந்தோம் 3 பேரும். என் கழனி பக்கத்துல தோப்பு இருந்தது. தோப்புல தேன் பார்த்தோம். தேன் ஓட்டுனோம். பாருங்க, தேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேன் நல்லா இருக்கு. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல. இருந்தாலும் சொல்றேன். பார்த்து எடுக்கணும். முள்ளு இருக்கு. அது தேன் மேல படாம எடுங்க. பார்த்து. இது முள்ளு பாருங்க. இது வந்து கார முள்ளு. அந்த கார முள்ளு கட்டி வச்சிருந்துச்சு தேனு. நான் கஷ்டப்பட்டு ஓட்டினோம். பாருங்க. பார்த்து எடுக்கணும். முள்ளு இருக்கு. அது தேன் மேல படாம எடுங்க. பார்த்து. இது முள்ளு பாருங்க. இது வந்து கார முள்ளு. அந்த கார முள்ளு கட்டி வச்சிருந்துச்சு தேனு. நான் கஷ்டப்பட்டு ஓட்டினோம். பாருங்க. தேன் அடையும் மாவு ஒன்றா இருக்கும். அந்த பால் அடை ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து தேன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தேன் எடுத்து அதில் வந்து மாவு, பால்னு ஒன்று இருக்கும் அதில். அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டேன். நான் சொல்கிறேன். செம்ம இனிப்பாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். செம்மையாகவும் இருக்குது. இன்னிதான் முதல் முறையாக தேனை சாப்பிட்ருக்கிறேன். அதுவும் கொம்பு தேன். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பாருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. தேன் அடை எடுத்துட்டோம். இப்போ தேன் பிழிஞ்சு ஊற்ற போகிறோம் பாருங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம இனிப்பு தேன். நான் டேஸ்ட்டு பண்ணேன். அதனால சொல்கிறேன். இப்போ பாருங்க.